டே 72 க்ரோ வித் ஃப்ளோ. காலையில் இருந்துச்சு நம்ம ஒரு காஃபியை போட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரோட்டீன் கோல்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு போயாச்சு. இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் இதுதான். லாஸ்ட்டாக முக்குறப்போ அதில் முறை வரும். அந்த முறை எடுத்து ஊதுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், சின்ன பிள்ளை மாதிரி. அதை ஊதி முடிச்சுட்டு இதெல்லாம் அலசி போட்ட பிறகு அப்பாடான்னு ஒரு வேலையை முடிச்சுட்டு உள்ளே வந்தால் இவனுக்கு தான் நம்ம 6 மணி அலாரம் மேகும். காலையில் 6 மணி ஆனால் போதும் கற்று எல்லாத்தையும் எழுப்பிட்டுருவாங்க. அப்படியே ஆஃபீஸ் ரூம்குள்ளே போனால் நம்ம தம்பி ஆஃபீஸ் ரூமே தலைகீழாக மாற்றி வச்சுருந்தா அப்படி தனி ஆளாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டிலேருந்து வந்த சாப்பாடை நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை வச்சு மதியானம் உட்காந்துட்டேன். அவங்க அம்மாவோட தக்காளி தொக்கு சும்மா சொல்லக்கூடாது, வாயில் வச்சோம் வச்சுக்கோங்க ஜூன்னு ஏறும். அவங்க அம்மா அவ்வளோ நல்லா சமைப்பாங்க, நல்லாயிருக்கும் வீட்டு சாப்பாடுனால. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட அடம்பிடிச்சி வாங்கிட்டு வந்த லேப்டாப்பை 1 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து ஊதி சார்ஜ் போட்டு வச்சுட்டு ஈவினிங் கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டேன். போகிற வழியில் நம்ம இரும்பு மனிதன் வந்தான். அவனை கூப்பிட்டுட்டு சரி வாடா ஒரு டீயை போடலாம், டீயை போட்டுட்டு கிளாஸுக்கு போகலான்னு சொல்லி டீயை போட்டு கிரவுண்டுக்கு போயிட்டோம். நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு போயிட்டோம், யாருமே இல்லை. ஒரே ஒருத்த மட்டும் கிரவுண்டில் அழகாக உட்காந்துருந்தான். அவனை பார்த்துட்டு இன்றைக்கி டேவை நான் முடிச்சுக்கிறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருக்குது.